நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கடந்த எல்லா வாரமும் கர்த்தர் நம்மளை நடத்தி மாதத்துடைய கடைசி வாரமாகிய இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம் மீது நோக்கமாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை கண்டிடாதது போல இருக்கிறமே தெரியும், ஆனால் அவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான புது பாடல், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அவர் உண்மையில தான் நோக்கமாக இருக்கிறார், உன் நினைவுகள்லாம் அவர் அறிந்திருக்கிறாருங்கிற பாடலை நல்ல கைகள் தட்டி உற்சாகமாய் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மீண்டும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல சிரித்த முகத்தோட அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர், உன்னை தோள் மீது சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர், சத்தமாய் வாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர், அவர் தோள் மீது சுமக்கின்றவர். கைகளை தட்டி மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார், ஈசாக்குக்கு மறுவாழ்வு தந்து அவனை பழுகி பெருக செய்தார். பிரைஸ் காட். கைகளை தட்டி மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் அமர்ந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு தந்து பழுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு தந்து பழுகி பெருக செய்தார், அவர் பழுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர்,
தோளின் மேல் சுமக்கின்றவர், உன்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். கைகளை தட்டி சிரித்த முகமாய் கப்பலின் அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல் அமர்ந்திருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறையை கடந்து சென்றார். கைகளை தட்டி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மௌனமா இருக்கிறது போல இருக்கும். இல்ல, அவர் நம்ம நோக்கமா இருக்கிறார், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நம்மளை கண்காணிச்சு கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு பெரிய CCTV கேமரா, அவர்கிட்ட பெரிய ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அவருடன் தப்பிக்க முடியாது. கைகளை தட்டி மோரியாவிலா பிரகாமை அவர் காணாதவர் போல அமர்ந்தார். மீண்டும் சொல்லுவோம், மோரியாவிலா பிரகாமை காணாதவர் போல அமர்ந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு தந்து பழுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு தந்து பழுகி. அடுத்த ஸ்டான்ஸா பாடுவோம். கப்பலின் அடித்தட்டிலே, கப்பலின் அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல என்றார். கப்பலின் அடித்தட்டிலே காணாதவர் போல அமர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். கைகளை தட்டி அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிற போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். ரெண்டு கையை உயர்த்தி காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். என்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். நல்ல கைகளை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை மூடி ஹல்லேலூயா. அவர் நம்மளை மறக்காத தேவன். எங்க ஓட முடியும்? அவர் சமூகத்தை விட்டு எங்க ஓட முடியும்? அவருடைய பிரசன்னத்தை விட்டு எங்க ஓட முடியும்? யாரும் தப்பிக்க முடியாது, ஓடி ஒளிய முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், எங்களை மறந்துடாதீங்கப்பா, எங்களை விட்டு வெளுத்துறாதீங்கப்பா. நீங்க மறந்தா, உங்க முகத்தை நீங்க மறைச்சிட்டீங்கன்னா எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? சேர்ந்து சொல்லுமா, ஹல்லேலூயா. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவே உம் சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளி. மீண்டும் சொல்லுவோம், எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு? உன்னை விட்டு விட்டு எங்கும் ஓடி. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன மறக்காதீங்க, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க.
உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கேவோ கைய உயர்த்தி எங்கே ஓடுவேனும் சமூகத்தை விட்டு சொல்லுவோம். உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு 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 எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. சொல்லுவோம். ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் இப்போ 2 கைய உயர்த்தி எங்கே ஓடுவே உடாபராதரம சபலதரே விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? எங்கே ஒரு சபலந்தலா சமூகத்தை விட்டு 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 எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? சொல்லுவோம். பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீங்க விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. சேர்ந்து துரோகம் செய்தாலும் மந்தையை மேய்க்கும்படி மீண்டும் சொல்லுவோம். துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தையை மேய்க்கும்படி இப்போ கைய உயர்த்தி கடைசியா எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க அப்பா விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? என மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவே? மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா ஜனங்கள் கைய உயர்த்தி எங்கே ஓடுவே? அப்பா உங்க சமூகத்தை விட்டு எங்க நாங்க ஓட முடியும்? ஜீவன் தருகிற வார்த்தை சமாதானம் மகிமை உங்கள்கிட்ட தானே உண்டப்பா. எங்கே ஓடுறீ தராலா மலா பாஷேவோ விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? உங்க சமூகத்தை விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? உங்க கண்ணை விட்டு
எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? அப்பா, எங்க ஸ்தானத்தை நாங்கள் மறந்தது உண்மைதான். ஆனாலும் உங்களை விட்டு எங்கேயும் ஓட முடியாது. உங்க பிரசனத்தை விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியாது. மாசத்துல கடைசி மாதம் எங்க கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. அப்பாவுடைய சமூகத்தை விட்டு எங்கும் ஓட முடியாது, தப்பிக்க முடியாது, மறைஞ்சு போயிட முடியாது, குனிஞ்சு போயிட முடியாது. தாவீது சொல்லுகிறார், நான் பாதாளத்திற்கு போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், எங்க போனாலும் அங்கே நீர் இருக்கிறீர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவன் நம்மோடு தான் இருக்கிறான். தப்பிக்க முடியாது பிரதர், தப்பிக்கவே முடியாது சிஸ்டர். கைய கால உடைச்சாவது கொண்டு வந்துருவார், மூஞ்ச பிச்சாவது கொண்டு வந்துருவார். இந்த மாதம் ஃபுல்லும் 2 மாசமா ஒரே ஒரு பிரசங்கத்தை ஆழமா தியானிக்கிறோம். இன்னும் 3ஆவது மாசம் கூட தியானிக்க முடியும், கர்த்தர் அனுமதித்தால். இந்த ஆழத்திற்குள்ள போகும்போது தான் முத்து கிடைக்கும். கடல்ல அந்த பீச்சில் போய் கால் நினைக்கிற இடத்துல போய் முத்து கிடைக்காது. ஆழத்திற்குள்ள போகணும். ஆழத்திற்குள்ள நீச்சல் ஆழத்திற்குள்ள போக 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 தான் முத்துக்களை பெற முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் நாம் பார்த்தோம், தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகிற குருவி எப்படி இருக்கிறதோ, நீதிமொழிகள் 27:8 அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு இழக்கிறான். ஓகே, இத்தனை நாளும் இத்தனை மனுஷங்க ஸ்தானத்தை விட்டு இழந்து போனாங்க. ஒருவன் ஸ்தானத்தை இழந்து போனான். ஏன் ஸ்தானத்தை இழந்தான்? எதற்கு ஸ்தானத்தை இழந்தான்? அவன் எந்த நோக்கத்தோடு ஸ்தானத்தை இழந்தான்? எதை காரியத்தை மையமாக கொண்டு? பண ஆசை, பொருள் ஆசை, பொண்ணு ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை, எல்லா ஆசையும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஸ்தானத்தை இழந்து போனான். தகப்பன் கடைசியாக நேற்று போன வாரத்தில் நம்ம பார்த்ததை போல கடைசியாக இளையகுமாரன் தன் ஸ்தானத்தை இழந்து போனான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இளையகுமாரன் தன் ஸ்தானத்தை இழந்து மாத்திரம் போகவில்லை, தன் ஸ்தானத்திற்கு அவன் திரும்பி வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தானத்தை விட்டு போனா என்னென்ன ஆபத்து வரும், என்னென்ன பிரச்சனை வரும்? தாவீது ஸ்தானத்தை இழந்தான், கர்த்தர் அவன் பிள்ளையை கொன்னுட்டார். சிம்சோன் ஸ்தானத்தை இழந்தான், கண்ணு பிடுங்கப்பட்டு செத்து போனான், தற்கொலை பண்ணி செத்து போனான். பாவம் தானே, அந்த தூணை தான் மேலே இழுத்து போட்டான். அப்போ தற்கொலை தானே அது பேரு. ஆதாம் ஏவாள் ஸ்தானத்தை இழந்தாங்க, அவங்க தெய்வத்துடைய மகிமையை இழந்து போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்தானத்தை இழந்திருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் இழந்து போறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இளையகுமாரன் ஸ்தானத்தை விட்டு இழந்து போனா அவன் நல்ல ஆஸ்தி, சுகம், சொத்து, பத்து எல்லாத்தையுமே இழந்துட்டான் இளையகுமாரன். அப்போ ஒரு தெய்வ பிள்ளை ஸ்தானத்திற்கு வருவது கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? கவனிங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த இளையகுமாரனை குறித்து உங்களுக்கு மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். அந்த லூக்கா 15வது அதிகாரம் 11-12 அவன் தன் தகப்பனிடத்தில் சொத்தை கேட்கிறான், தகப்பனை சொத்தை கொடுக்கிறார், போகிறான். இப்போ நல்ல சுகபோகமாய் சந்தோஷமாய் கோடீஸ்வரத்துடைய பிள்ளை பார்த்தீங்கன்னா எப்படி வாழ்ந்திருப்பான்? எத்தனையோ கோடியை கொண்டு போய் அவன் சந்தோஷமாய் வாழுகிறான், சமாதானமாய் வாழுகிறான். விபச்சாரம், வேசித்தனம், களியாட்டம், எல்லா பாவத்தையும் செய்கிறான் அந்த இளையகுமாரன். ஆனா இவனை பார்த்த லூக்கா 15வது அதிகாரம் வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல அந்த 4-5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். எல்லாமே ஸ்தானத்தை இழந்து போனவர்கள். ஒரு வசனம் சொல்லப்படும், ஒருத்தன் 100 ஆடுகளை வைத்திருந்தான், 99 ஆடுகள் இருந்தது, ஒரு ஆடு காணாமல் போனது. அந்த ஒரு ஆட்டை தேடி இந்த மேய்ப்பன் 99 ஆட்டை விட்டுட்டு தேடி போகிறார். 2வது, ஒரு ஸ்திரீட்ட வெள்ளிக்காசு இருக்குது, அந்த வெள்ளிக்காசை அந்த அம்மா தொலைச்சிருது. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது? விளக்க போட்டு லைட்டை போட்டு வெள்ளிக்காசை தேடி வாங்கி வெள்ளிக்காசை தேடி எடுக்குது. வெள்ளிக்காசை தேடி இந்த அம்மா ஓடி போகுது. இப்போ ஆட்டை தேடி ஒருத்தன் போறான், வெள்ளிக்காசை தேடி ஒருத்தன் போகிறான். ஆனா இளையகுமாரன் போகும்போது
இவங்க அப்பா ஏன் தெரியுமா இவன் பின்னாடி போகலை? எனக்கு தெரியும்டா மகனே, உன்னை நான் தான் வளர்த்தேன், உனக்கு நல்ல ஆகாரத்தை தந்தேன், நீ எங்கே போனாலும் நீ உடைக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு நீ என்ன தேடி வருவேங்கிறதுக்காக தான் கர்த்தர் அந்த இளைய குமாரனை தேடியே போகலை. ஸ்தானத்தை விட்டு போகும்போது கர்த்தர் உங்க பின்னாடி வரமாட்டார். அவர் தான் ஸ்தானத்தில் நிற்பார், தான் ஸ்தானத்தில் நிற்பார். இந்த இளையகுமாரன் ஸ்தானத்தை இழந்துட்டான். இவனை கர்த்தர் தாம் பக்கம் கொண்டு வரணும். என்ன தெரியுமா பண்ணுகிறார்? பஞ்சத்தை அனுமதிக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில் ஏன் பிரதர் இவ்வளவு வியாதி, என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கப்படுறேன், ஏன் ஆண்டவர் இவ்வளவு நான் கஷ்டப்படுறேன், ஏன் ஆண்டவர் இவ்வளவு நெருக்கப்படுகிற எதற்கு? இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிறார், வாலிப தம்பி தங்கச்சி, உன் ஸ்தானத்திற்கு திரும்பணும். அதனாலதான் கர்த்தர் உனக்கு இதை அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ ஸ்தானத்திற்கு திரும்பிட மாட்டியா? ஒரு தேவ பிள்ளைக்கு எப்போ ஸ்தானம் திருப்பப்படுகிறது தெரியுமா? என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்க நீங்க கேட்கலாம். கீழே உங்களுக்கு வருது பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசி நான் சாகிறேன். எப்போ அவனுக்கு அந்த புத்தி வருதுன்னா, புத்தி தெளிந்த போது. ஐயா, சிம்சோன் தெலிலாலின் மடியில படுத்திருக்கும் பொழுது புத்தி பேதலித்தவனாய் இருந்தான். என்றைக்கு அவன் புத்தி தெளிகிறது தெரியுமா? கோமாளியா சர்க்கஸ் கூடாரத்தில் நிற்கிறது போல பெலிஸ்தர்களுடைய மண்டபத்தில் நிற்கும் போது அவனுக்கு புத்தி தெளிகிறது. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ஆவியில் விழிப்பாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஒரு தேவ பிள்ளை தன் ஸ்தானத்தை எப்போ இழந்து போக மாட்டாங்க என்று சொன்னால், அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்கணும். தெளிந்த புத்தி நம்முடைய வாழ்க்கையில இருந்துட்டாலே நாம் ஸ்தானத்தை இழக்க மாட்டோம். இளைய குமாரனுக்கு அப்போ வரைக்கும் புத்தி தெளியல. அவன் என்னைக்கு பண்ணி தவிட்ட திங்க போய் மிதி வாங்கினானோ அன்றைக்கு வசனம் சொல்கிறது அவன் புத்தி தெளிகிறது. புத்தி தெளிந்து சொல்லுகிறார், என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரனுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு, நான் பிச்சைக்காரனை போல நாயை விட பண்ணி திங்கிற சாப்பாட்டுக்காக அடி வாங்குறேன் சொல்லி அவன் சொல்லுகிறான், தகப்பனே உமக்கு விரோதமாக உன் பரத்துக்கு விரோதம் பாவம் செய்தேன், இனிமேல் நான் நீதிமான் என்று சொல்ல உடைய பிள்ளைங்க சொல்ல பாத்திரம் நல்ல என்று சொல்லி புலம்பிக் கொண்டே வருகிறான். இவன் தகப்பன் கையை கட்டி கொண்டு மாடில் நின்று பார்க்கிறார். இவனை தேடி போகல சிஸ்டர். நீங்க ஸ்தானத்தை இழந்துட்டீங்கன்னா உங்களை தேடி கர்த்தர் வருவான்னு தப்பா எடை போடாதீங்க. நீங்க ஸ்தானத்தை இழந்துட்டீங்கன்னா உங்களை தேடி கர்த்தர் வருவான்னு தப்பா மட்டும் எடை போடாதீங்க. உங்களை அவர் தேடி வர மாட்டார், உங்களை வர வைப்பார், உன்னை வர வைப்பார். ஸ்தானத்தை இழந்தவனை தேடிலாம் வர மாட்டார், உன்னை வர வைப்பார். யோனா, உன்னை நான் வர வைப்பேன். தாவீது, உன்னை வர வைப்பேன், வர வைப்பார். எப்படி வர வைப்பார்? இளையகுமாரன் வர காரணம் என்ன? பஞ்சம். யோனா ஸ்தானத்துக்கு திரும்ப காரணம் என்ன? கொள்ளை நோய். என்னது கொள்ளை நோயா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கொள்ளை நோயெல்லாம் கிடையாது. 3 காரியம்: பெருங்காட்சி, பெரிய மீன், கொந்தளிப்பு. கொள்ளை நோயும் கர்த்தர் கொடுப்பாருங்க ஸ்தானத்துக்கு திரும்பி வர. கொடுத்தார்ல, 2 வருஷம் செஞ்சார்ல வச்சு. கொரோனா திரும்பி வர்றதுக்கு எதனால செய்வார், ஆனா உன்னை கொல்ல மாட்டார், வர வைப்பார். இந்த இளையகுமாரன் ஸ்தானத்திற்கு திரும்பும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, வசனம் சொல்கிறது, அவன் தகப்பன் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தானாம். என்ன கொடுத்தானாம்? வஸ்திரத்தை கொடுத்தானாம். ஸ்தானத்திற்கு திரும்புகிறவனுக்கு என்ன நன்மை? அவனுக்கு வஸ்திரம். வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் வஸ்திரம் என்று சொன்னாலே அது ரட்சிப்பை குறிக்கிறது. இவன் ரட்சிப்பு கரைத்திரை பிள்ளையோட இருக்கிறது. இப்ப தகப்பன் பார்க்கிறா வஸ்திரம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இளையகுமாரன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது 44 சைஸ் நம்பர் சட்டையை போட்டு போயிருப்பான். போற இடத்துல பஞ்சம், திரும்பி வரும்போது சட்டெல்லாம் தொலைன்னு இருக்கு, 38 சைஸா மாறிட்டு நல்ல புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். சிஸ்டர், பிரதர், நீங்க ஏசப்பா கிட்ட திரும்பி வர்ற வரைக்கும் உங்களுக்கு நோயை கர்த்தர் அனுமதிப்பார்.
நீ ஏசப்பா கிட்ட திரும்பி வருகிற வரைக்கும் நிம்மதியே இல்லாமல் உன்னை வாழ வைப்பார். நீ இயேசுவின் இடத்தில் திரும்பி வருகிற வரைக்கும் உனக்கு உபத்திரவம் உண்டு. நீ இயேசுவின் இடத்தில் திரும்பி வருகிறதை கொண்டு உனக்கு வியாதிகள் உண்டு. நீ இயேசுவினிடம் திரும்பி வருகிற அளவுக்கு உனக்கு கண்ணீர் உண்டு. நீ இயேசுவை தேடி மீண்டு வர்ற வரைக்கும் கர்த்தர் பெருங்காட்சியை அனுமதிப்பார், கொந்தளிப்பை அனுமதிப்பார், பெரிய மீனை அனுமதிப்பார், உபத்திரவத்தை அனுமதிப்பார், பிள்ளையை அடிப்பார், உன் பிள்ளையை உடைப்பார், உன்னை நொறுக்குவார், உன் தொழில் மேலே கை வைப்பார், உன் சரீரத்தின் மேலே கை வைப்பார். ஏன்னு கேட்டா நீ செத்து போக வேண்டும் அல்ல, நீ மீண்டும் இழந்து போன அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாயா? நீ மீண்டும் இழந்து போன அபிஷேகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டாயா? நீ மீண்டும் மகிமையை பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று கர்த்தர் அனுமதிப்பார். இளையகுமாருக்கு என்ன அனுமதிச்சார்? பஞ்சம், பஞ்சத்தை அனுமதித்தார். சிஸ்டர், பிரதர், நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஒருபோதும் தேவ பிள்ளைகள் நாம் நம்முடைய ஸ்தானத்தை இழந்து விடவே கூடாது. நோ காம்ப்ரமைஸ். இவன் ஸ்தானத்திற்கு திரும்பி வந்த உடனே அவங்க அப்பா அவனுக்கு புதிய வஸ்திரம். அப்போ ஸ்தானத்திற்கு திரும்புகிறவனுக்கு முதல் ஆசீர்வாதம் என்ன? புதிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது, இவன் ஸ்தானத்திற்கு திரும்பி வந்தபடியினால் அவன் கரத்தில் அவன் தகப்பன் மோதிரத்தை போடுகிறான். வேதாகமத்தில் மோதிரம் என்று சொன்னால் முத்திரை மோதிரம். திஸ் அதிகாரம், அத்தாரிட்டி, ரிங், பவர். இழந்து போன அதிகாரத்தை ஏசப்பா உங்க கையில தருவார். பிரதர், நான் முந்திலாம் நல்லா பிசாசு துரத்துவேன், நல்ல அதிகாரமாக ஜெபம் பண்ணுவேன், எனக்கு அதிகாரமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தருவார். அல்லேலூயா. மீண்டும் மூன்றாவது ஸ்தானத்திற்கு அவன் திரும்பும் பொழுது என்ன கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? பாதரட்சை. பாதரட்சை என்ன? ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எபேசியர் 6, ஆயத்தம் என்னும் பாதரட்சை உங்கள் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். இந்த பாதரட்சி உங்களுக்குள்ள இருந்துட்டீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதோ சர்பத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பின் மேலும் நான் நடப்பேன், பால சங்கத்தையும் அழு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். தேசத்தை கொடுமைப்படுத்துகிற இந்த சத்ருவை மிதிக்கத்தக்கதான் இந்த பாதரட்சியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான்காவது ஸ்தானத்திற்கு திரும்புகிறவனுக்கு என்ன கிடைக்கிறது? குளித்த கன்றின் ஆகாரம். கொழுமையான கிருபையை கர்த்தர் தருவார், கொழுமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார், கொழுமையான அபிஷேகத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ நீங்க ஸ்தானத்திற்கு திரும்பிட்டீங்கன்னா இழந்து போன ரட்சிப்பை கர்த்தர் தருகிறார், இழந்து போன அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார், இழந்து போன அந்த பாதரட்சை, அந்த ஆயத்தத்தை கர்த்தர் தருகிறார், இழந்து போன கொழுமையான ஆசீர்வாதம், கொழுமையான அபிஷேகம், கொழுமையான கிருபாவரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. அந்த ஸ்தானத்திற்கு திரும்பிடுங்க. ஸ்தானத்திலே யார் பிரதர் நின்னா? வேதாகமத்தில் அந்த இளையகுமாரன் சொன்னீங்க, அவன் ஸ்தானத்தை விட்டு போனா அடிபட்டு வந்தான். ஸ்தானத்தில் நின்ன மனுஷன் யாருன்னு கேட்டா யோசுவா, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. யோசுவாவை குறித்து நீங்க யோசுவாவை வாசிக்கலாம், என்னாகமத்தில் வாசிக்கலாம். வாசி பார்த்தீங்கன்னா மோசே கிட்ட கர்த்தர் சொல்கிறார், நீ 40 நாள் எங்க வரணும்? மலைக்கு வரணும். இந்த மோசே யாரை கூட்டு போறார் அப்படின்னா யோசுவாவை கூட்டு போகிறார். யோசுவாவை மலையில ஒரு முக்கள் நிக்க விட்டுட்டு இவர் கொடுமுடிக்கு போயிட்டார். இவன் 40 நாள் மோசை ஆவில் நிரம்புறார், அபிஷேகம் பெறுகிறார், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறார், பசி எடுக்கல. ஆனா இந்த 40 நாட்கள் இந்த யோசுவா பாருங்க அந்த ஸ்தானத்திலே நின்றுக்கிட்டு இருக்கிறான். கொசு கடிச்சிருக்கோம், பாம்பு, மலைப்பாம்பு வந்திருக்கோம், மழை பெஞ்சிருக்கோம், வெயில் அடிச்சிருக்கோம். இவன் என்ன எக்யூப்மெண்ட்டு கொண்டு போகலை. இன்னைக்கு கூட கொசு கடிக்கக்கூடாதுன்னா நம்ம அந்த ஓடானியில் தேய்ச்சிட்டு போயிடுறோம், ஓடாமசை தேய்ச்சிட்டு போயிடுறோம். நிறைய மாடல் வந்துருச்சு. செண்டு ஸ்ப்ரே வந்துட்டு, கொசு அடித்தா கொசு கடிக்கூடாங்க ஸ்ப்ரே இப்போ வந்துருச்சு. அவனுக்கு ஒன்றுமே கொண்டு போகலை. 40 நாள் மோசே யோசுவாவை எங்கே நிற்க வச்சுட்டு போனாரோ யோசுவா அதே இடத்துல நிற்கிறார், அதே இடத்துல நிற்கிறார், ஸ்தானத்தை விடலை. ரெண்டாவது ஆசரிப்பு கூடாரத்தில் மோசே கர்த்தர்கிட்ட பேசிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்க போயிருந்தார். வேத வசனம் சொல்கிறது, யோசுவாவோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஸ்தானத்தை யோசுவா ஒருபோதும் இழக்கலை. அதனால தான் மோசையின் மகிமையான ஊழியத்தை யோசுவா செய்ய முடிந்தது. இன்னைக்கு மோசையின் ஊழியத்தை செய்ய நீங்களான அழைக்கப்படலை, இயேசுவின் ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க சிஸ்டர், தங்கச்சி யோசிச்சு பார், தம்பி யோசிச்சு பார். ஏசப்பாவுடைய ஸ்தானத்துக்கு வந்துட்டா உனக்கு எல்லாத்தையும் ஏசப்பா தந்துருவார். உனக்கு ஏசப்பா வலைய போட்டு பார்ப்பார். வலையில மாட்டாத மீன் சின்ன மண்புழுக்கு ஆசைப்பட்டு தூண்டில மாட்டிரும். வலையில மாட்டினா ஸ்கிராச்சே இல்லாம தப்பிக்கலாம். தூண்டில மாட்டிட்டா மூஞ்சி பிஞ்சு வாய் பிஞ்சு தான் வர முடியும். உன் ஸ்தானத்துக்கு நீ திரும்பிட மாட்டியா? உன் ஸ்தானத்திற்கு வந்துடு.
கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணு, கொஞ்சம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. எப்படி? காலைல 1/2 மணி நேரம், நைட்டு 1/2 மணி நேரம். கொஞ்சம் ஏசவ சமத்தில் உட்காந்துரு, கொஞ்சம் மனசு விட்டு பேசு. நல்லா ஹெட்ஃபோனில் பாட்டுக்கிட்டே ஒர்ஷிப் பண்ணுறியா பண்ணு. எப்படியாவது ஜெபம் பண்ணு, எப்படியாவது வேதம் வாசி. எழுந்து போனது ஏசப்பா உன் கரத்தில் தந்துடுவார். உன் மகிமை ஏசப்பா உன் கையில் தந்துடுவார். மீண்டும் உன்னை பயன்படுத்துவார். உன்னை விட்டால் வேற யாரு கத்தருக்கு வேணும்? உன்னை தேடிதான் கத்த தம்முடைய பிள்ளைய குமாரன் இயேசுவை அனுப்பி வச்சார். வாலிபனை மீட்க வாலிபத்தின் ரத்தத்தை ஏசப்பா செலுத்தினார். இன்னைக்கு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறியா? உன் ஸ்தானத்திற்கு மீண்டும் திரும்ப அர்ப்பணிக்கிறியா? என்னோடு கூட ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறியா? கண்களை மூடி, நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையின் நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தானத்தை விடுகிற மனுஷனை போல் அல்ல. ஸ்தானத்தை நாங்கள் இழந்தாலும், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எந்திரிப்பான். எத்தனை முறை நீதிமான் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். உங்களுடைய பிள்ளைங்க இந்த ஸ்தானத்துக்கு திரும்ப அர்ப்பணிக்கிறாங்கப்பா. நாங்கள் மீண்டும் ஸ்தானத்துக்கு திரும்பி வரும் பொழுது எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது, எங்களுக்கு பாதரட்சி கிடைக்கிறது, கொளுத்த கஞ்சி, கொளுத்த ஆகாரம், கொளுத்த அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கிறது. உங்கள் சமூகத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தனி ஜெபத்தை திருடுகிற ஆவிகளை கட்டப்படட்டும். எங்களை ஜெபிக்க விடாதபடி தடுக்கிற ஆவிகள் எரிந்து போகட்டும். இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தானத்திலே நிற்போம், தேவராஜ்யத்தை கெட்டுவோம், தேவராஜ்யத்தை சுதந்தரிப்போம். எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக, அம்மாக்கா, அப்பாவுக்காக, குடும்பங்கள் எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் ஜாஷ்வா டிவிக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காக தொடர்ந்து உங்கள் குடும்பத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகள், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த முடியாது. உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மாதம் நாம் சந்திக்கும் வரைக்கும் கிருபையும் சத்தியமும் சமாதானம் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.